நீயா சங்கரு சங்கரு அட குடிச்சிட்டு வந்துட்டியா? பரவாயில்லையா, உனக்கு கூட வீரம் இருக்கு. வீரமாவது மண்ணாங்கட்டியாவது குரங்கு கேட்டா கூரையானாலும் பிச்சுக்கிட்டு வான்னு சொல்லியிருக்கீல்ல, அப்படி வர்ற வழியில சந்திச்சேன். உன் தங்கச்சி செஞ்சத பாத்தியா? குடும்பத்து பேரை கெடுக்க மேடேறி ஆறா 4 பேர் மத்தியில. 4 பேர்லயே 400 பேர் இருப்பாங்க. உன் மூஞ்சி ஏடி, அவனோட சேராதன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். அவன் என்னடி பாத்துட்டு இருக்கிறா? ஓ வீட்டுல வந்து உனக்கு பேசுறேன். யோ உனக்கு வேற தனியா சொல்லுமா? பரப்படியா? நீ முன்னால போகாமாச்சு, நான் பின்னால வர்றேன். ஏன்னா வீடு வந்து சேர்ற வரையில திட்டு வாங்காம வரணும் பாரு. அதெல்லாம் நாளை கவனிக்க வேணாம். உதைக்கிற உதையில நல்ல புத்தி வரணும். நீ போ, நான் பின்னி போடுறேன் பின்னி. ஏண்டா அயோக்கிய பயலே. சங்கரு சங்கரு, ஏன்பா இதெல்லாம் உனக்கு? உன் வேலை உண்டு நீ உண்டுன்னு இருக்கப்படாதா? இந்த பார், அவ சட்டம் போட்டு போறா, இதை அமுலு கொண்டு வரதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எனக்கு சாம்பிராணி போடுற, நான் சுத்தமா தான் இருக்கிறேன். இதெல்லாம் வேண்டாப்பா. இது என்ன முகத்துல கறி? என்னவா இவ்வளவு தயவா சொல்றேன்? ஏதாவது தட்டி விட்டு போறானே, ஒருவேளை ரோட்ல எங்கேயாவது மடக்கி நம்மளை தட்டுவானோ? அப்பா 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 அம்மா வானரா, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? இந்த பாய்க்குள்ளப்பா. இந்த பாய்க்குள்ள இருந்தியா? இந்த நாட்டியத்துக்கெல்லாம் காரணம் நீ தானே? பார்வதி மாட்டிக்கிடுச்சு அனாவசியமா. உன்ன நாட்டியம் ஆடாதபடி காலை உடைக்கணும்னு எனக்கு தோணுது. உங்க அம்மா என் கையை உடைச்சு போடுவானே. அப்பா நீங்க ஒண்ணு சரிங்களா? அம்மா கிட்ட திட்டு வாங்காதபடி பாத்துக்கிறீங்களாப்பா? நான் பாத்துக்கிறேன். சங்கரை நான் கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிச்சு விட்டேன்னு நீ உங்க அம்மா கிட்ட சொல்றேன்ப்பா. மூஞ்சில அடிப்பேன் சொல்லி அவ என்ன திட்டாதபடி பாத்துக்கிறேன்னு. இது என்ன பாய் போர்டு? வீட்டுக்கு போ போ. என்ன கேட்டியா? இவர் என்கிட்ட என்னமோ தனியா பேசணுமா? ஏயா பொம்பளை கிட்ட என்ன தனியா பேச்சு? இல்லைங்க, குபேர் லாட்டரி தெரியுமோ? குபேர்ல லாட்டரியா? குபேர்ல லாட்டரி ஆயாச்சா? இந்த விஷயம் உனக்கு எப்போ வந்தது? அது இல்லையா, நாங்க குபேரா லாட்டரி கம்பெனில இருந்து வந்திருக்கோம். சரிவா, நீ லாட்டரி அடிச்சு தான் வர்றியா? இங்க நாங்களும் லாட்டரி. உனக்கு என்ன வேணும்? காமாட்சி அம்மா பேருக்கு ஒரு பரிசு விழுந்திருக்கு. பணம் பணம் தானம். காமாட்சி அம்மாங்கிறது யாரு? நான் தான் காமாட்சி. சகல கோடி காமாட்சி தான். இவங்கதான் காமாட்சி அம்மாங்கிறதுக்கு சாட்சி. வேணும்னா என் புருஷனுக்கு. ஆமா ஐயா, இவன் பேர் தான் காமாட்சி. என் பொண்டாட்டி பொண்டாட்டி. அவங்க உங்க பொண்டாட்டிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? தசாவதாரம் போய் அவடியில இவரு ஒண்ணு அவசரப்பட்டு ஏன் போக சொல்றேன்? பணம் எவ்வளவுன்னு கேள். நேரம் ஆக பணம் குறைஞ்சிட போகுது. அப்பா என்னப்பா இது? இப்படி கொடுங்கப்பா. ஏம்மா இன்னொரு தடாப்பான்னு. ஏன்பா? சொல்லுமா. போங்கப்பா. சும்மா சொல்லுமா. அப்பா இது யாரு? அம்மா. நான் யாரு? அப்பா. யோ தெரியுதா? இவளுக்கு நான் தான் புருஷான்னு தெரியுதா ஐயா? கோவிச்சுக்கிறீங்களா? இது எங்க கடமை சார். இந்தாயா பணம் எவ்வளவுன்னு கேட. கேட்டா போச்சு. அவ்வளவு பெரிய தொகையை இவ்வளவு சீக்கிரமா சொன்னா அதிர்ச்சியில உயிர் போயிட்டா அப்புறம் என்ன பண்றது? மெதுவாத்தான் சொல்லணும். ஏப்பா உனக்கு ஒரு 10,000 ரூபா விழுந்துருச்சுன்னு வை, என்ன பண்ணுவேன்? அட 10,000 விழுந்தா என்ன ஐயா? ஒரு வீட்டை வாங்குவேன், 2 மாட்டை வாங்குவேன், கொஞ்சம் காட்டை வாங்குவேன். என் தங்கச்சி பார்வதிக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். உன் மகனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். அப்புறம் வேற நிறைய நல்ல வைர முகூர்த்தம் செய்து போட்டுக்கிட்டு அழகா ஜருக உடையெல்லாம் போட்டுக்கிட்டு ராத்திரி ஒரு 10-11 மணியை போல சமுத்திரக்கரை ஓரமா கொடையை பிடிச்சுக்கிட்டு காத்து வாங்கிட்டு போவேன். அல்ப வாழ்வு. உனக்கும் காதுக்கு கழுத்துக்கு மூக்குக்கு காலுக்கு இடுப்புக்கு. இப்ப இவர் மூர்ச்சியாகி விட போறாரு பாரு. 50,000 ரூபாய் விழுந்து என்ன பண்ணுவேன்? டூப்பு டூப்பு 50,000 அவ்வளவு டூப்பு. இப்ப பாரு நான் என்ன செய்யறேன் பாரு. 50,000 விழுந்தாளா? அதுல பாதி நீ எடுத்துக்க. பாதி பணம் அதுல பாம்பு தேவை இருக்கும். இவரே வச்சுக்கிட்டீங்களா? ஏய்யா இவ்வளவு பெரிய தொகையை சீக்கிரம் சொல்லலாமா? 1000 ஏத்தி இருக்கணும், இப்படி திடீர்னு சொல்லலாமா? நிஜமா எனக்கு எவ்வளவு பணம் விழுந்திருக்கியா? சொல்லையா. உங்களுக்கு லட்சம் ரூபா விழுந்திருக்குமா? லட்சம் தானே? அறிவாளி, லட்சம் என்ன லட்சம் இருக்கிற? 100,000. 100,000மா? அப்பன ஒண்ணு உரிச்சுக்கிட்டு வரல, எல்லாம் அம்மா மாதிரி தான் உரிச்சுட்டு வந்திருக்கிறா. அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா போன காரியம் என்னாச்சு? வீட்டு பத்திரம் எழுதியாச்சா? பத்திரத்தை பத்திரமா எழுதி கொண்டாந்து இருக்கிறேன். என் பேருக்கு தானே? பின்ன என் பேருக்கா எழுதிக்குவேன்?
என் பேருக்கு எழுதிக்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்குதா, அந்தஸ்து இருக்குதா, அவஸ்தா இருக்குதா? என்னவோ யார் செய்த பாவமோ இந்த வீட்டுல ஆம்பளை மாதிரி உலாத்திக்கிட்டு இருக்கிறேன். ஐயா ஐயா, என் வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு உங்க விவகாரத்தை வச்சுதான் நல்லா இருக்கும் ஐயா. ஐயா, இந்த வீட்டுல இந்த ஐயாவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எல்லாம் அம்மா தான். என்னம்மா? ஆமா ஐயா, நான் பிறக்கும் போதே என் ஜாதகம் யோக ஜாதகம்னு எங்க அப்பா அம்மாவே சொல்லி இருக்கிறாங்க. ஆமா ஐயா, எங்க அப்பா அம்மா கூட தான் சொன்னாங்க, அடே அப்பா உன் ஜாதகம் யோகமான ஜாதகம்டான்னு. என்ன செய்யறது, இவ்வளவு கல்யாணம் பண்ண பிறகுல தெரியுது படு மட்டமான ஜாதகம். உன் லெக்சர் இங்க தேவையில்லை. நகை பண்ற ஆசாரிய கூட்டிட்டு வந்தியா? நீ என்ன நகைன்னு சொல்லிடு, அவங்கிட்ட சொல்லிடுறேன். அந்த அதிகாரம் உனக்கு வேண்டாம், கூப்பிட்டுக்கிட்டு வா, கூப்பிட்டுக்கிட்டு வா, நான் சொல்லிக்கிறேன். காதல விழுந்துச்சா ஐயா? விட்டு தள்ளுங்க, இதெல்லாம் சகஜங்க. ஓஹோ, உங்க வீட்லயும் அப்படிதானா? போறேன் போ. தூக்கு 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 தூக்கு. புதுசா வீட்டை கட்டி இன்னைக்கு தாண்டா கார் எடுத்து வச்சிருக்கிறேன். இங்க தூக்குவானா, வெளியில போய் போட்டுக்க. இதை தூக்க சொன்னாங்க. அப்ப தூக்கு, அப்ப தூக்கு. சோபா தூக்கிடா. கொண்டா கொண்டா கொண்டா, போடு போடு, மடமடன்னு போடு. அது அந்த பொட்டி எடு எடு வை. அப்பா, இப்பதான் நல்லா இருக்கு. கழிக்கல. யார் இந்த நாக்காளி இங்க உணரப்பட்டது? நான் தான் போட சொன்னேன். ஏன் நல்லா இல்லையா? இங்க போடக்கூடாது, அந்த இடத்துல போடணும். அந்த இடத்துல போடணுமா? தூங்குடா தூங்குடா தூங்குடா. டேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆடி அடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மேல. வசரம் பத்தலீங்க, வசரம் பத்தல இறங்குடா. ஏங்க பேப்பர் போட்டா வசரம் வந்துருமா? நான் அதுக்கா போட்டேன். அது புது ஷோப்பா, அழுக்கா போச்சுன்னா அவன் என் காலை உடைச்சிருவான். மேல கட்டு, மேல 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 மேல. எந்த முட்டாள் இந்த இடத்துல ஆணி அடிக்க சொல்லுது? என்ன காமாச்சு, திடீர்னு எந்த முட்டாளுங்கிற? நான் தான் ஆணி அடிக்க சொன்னேன். அட மன்னிச்சுக்கையா, வேலையை கவனி. அதுக்கே மந்திரிக்கிற, அது தானா பாடும். என்னையா காக்கா? காக்காவா? காமாச்சு, என்ன இல்ல காக்கா இருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்ட. ஏயா உன்னையா சொன்னேன், கையில என்ன காக்கான்னு தானே கேட்டேன். கையில காக்கா ஒரு கொக்கு, இது எங்க வைக்கிறது? எங்கேயாவது வைங்க ஐயா. இந்த வீட்டுல அப்படி முடியுமா? அவ்விடத்துல இருந்து உத்தரவு வரணும், அடுத்த நிமிஷம் அங்க இருக்கும். அட இந்த ரேடியோ பத்தி மேலதான் வையா. சரி சரி. ஓசப்படாம உள்ள போயிடலாம் பாக்குறீங்க? காமாட்சி, இதெல்லாம் எங்க வைக்கிறது? உன் தலையில வச்சுக்க. இருயா, ஏண்டி இந்நேரம் எங்கிரி போயிட்டு என்னடி பேச மாட்டேங்கிற? ஏன் மரமான நிக்கிற? வயசுக்கு வந்த பொண்ணு ஊரை சுத்திட்டு வரா, கேள்வி முறையா கிடையாதா? உண்டை உண்டை கேட்கறது பதில் சொல்லாமா? வாயில கொழுக்கட்டையா இருக்கு. வாயில கொழுக்கட்டையா இருக்கு. இப்படி ஊரை சுத்திட்டு வந்தா குடும்பத்தோட என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? உனக்கு முன்னாடி ஒண்ணுக்கு முன்னாடி கிடையாது. காமாட்சி காமாட்சி, என்னையே இடையில எடுத்து பேசுற? நீ சும்மா இருயா. ஏண்டி இது நிச்சயமானா? அந்த குடிகார பைய போட்டானா? ஒத்த ரூபா தராத மாலை. இந்த பாரு, இன்னும் அந்த பிச்சைக்கார பையனோட சேர்ந்த நீயும் பிச்சை எடுக்க வேண்டியதான். இந்த மாலை மாலை இல்லடி, மாலை போய் உள்ள. மாலை போட்டானா போட்டுட்டு வந்தா போடுங்கிற. என்ன பார்வதி, புது வீடு வாங்கியிருக்கோம், கிரகப்பிரவேசம் நடத்த போறோம். இந்த சமயத்துல நீ சந்தோஷமா இருக்காம? புஷ்பா, நாம் பாவம் செய்தோம், உங்களோட சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்க கொடுத்து வைக்காத. யார் சொன்னது? உனக்கு இப்ப என்ன குறைச்சல்? எனக்கு வாங்கின மாதிரி தானே புடவையும் நகையும் உனக்கும் வாங்கியிருக்காங்க. எனக்கு எதுக்கு புஷ்பா? எதுக்கா? இத பாரு பாரு, நீ இதெல்லாம் போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? அந்த அழக ரசிக்கக்கூடிய உரிமை உள்ளவன் நீங்க ஆடம்பரமா நடத்த போற கிரக பிரவேசத்துக்கு வர போறதில்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு அலங்காரம்? பாரு புஷ்பா, உன் அம்மாவும் அப்பாவும் சங்கருக்கு கிரக பிரவேச அழைப்பு அனுப்ப விரும்பல. அவர் ஏழைங்கிறதுனால தானே அலட்சியப்படுத்துறாங்க. புஷ்பா, உனக்கு தான் தெரியுமே, அவர் தான் எனக்கு சகலம் ஒண்ணு. அவர் இல்லாத விழா எனக்கு வேதனையத்தான் தரும். அம்மா அப்பா இருந்திருந்தா நான் உரிமையோட எதையும் கேட்க முடியும். ஆனா நானும் அண்ணனுடைய ஆதரவுல வாடுறேன். அவரும் அன்னைக்கு பயந்து நடக்கிறார்.